Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல வெள்ளை கொண்ட கடலை யூஸ் பண்ணி ஈஸியான அதே டைமில் ஹெல்தியான ஒரு சாட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். இந்த சாட் ஐட்டம் செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான 2 சாட் சட்னி செய்ய போகிறோம். ஒன்று பேரிச்சம்பழமும் புளியும் சேர்த்து செய்கிற ஸ்வீட் சட்னி, இன்னொன்று கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து செய்கிற க்ரீன் சட்னி. இந்த 2 சாட் சட்னியும் யூஸ் பண்ணி பேல் பூரி, பானி பூரின்னு நிறைய சாட் வெரைட்டிஸ் நம்ம செய்யலாம். இப்போது இந்த சாட் சட்னி செய்கிறதுக்கு 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா, 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண இந்த க்ரீன் சட்னியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அப்படியே புளிப்புக்காக பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போதே கூட லெமன் ஜூஸும் உப்பும் சேர்த்தே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா க்ரீன் சட்னி நமக்கு ரெடி. இந்த க்ரீன் சட்னியை 4-5 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர டேஸ்ட் மாறாது. அடுத்து ஸ்வீட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே நான் ஒரு 6-7 பேரிச்சம்பழத்தை விதைகளை நீக்கிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண இந்த பேஸ்ட்டில் டேட்ஸோட அந்த தோல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேட்ஸ் பேஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக எடுத்துட்டோம். இப்போ கொதிச்சிட்டு இருக்க புளி தண்ணியில் இதை சேர்த்தலாம். இந்த ஸ்வீட் சட்னியை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிட்டோன்னா 15 to 20 டேஸ் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பவுடர் பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது இந்த ஸ்வீட் சட்னி கொதித்து இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் சட்னி ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு க்ரீன் சட்னியும் ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் சட்னி ஆறுனதும் இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சாட் சட்னியுமே நான் 2 டேஸ் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 சாட் சட்னியும் யூஸ் பண்ணி தான் ஹெல்தியான இந்த கொண்டக்கடலை சாட்டை செய்ய போகிறோம். இதுக்கு 2 கையளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை தண்ணியில் 10 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். நல்லா ஊறி இருக்கிற இந்த கொண்டக்கடலையை தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ கொண்டக்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு 5-7 விசில் வச்சு கொண்டக்கடலையை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை வெந்ததும் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்டிங் டைம் விட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கொண்டக்கடலை எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்குன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா சாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுலேருந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போது இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மாங்காவும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னி 1 ஸ்பூன், ஸ்வீட் சட்னி 1 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஹெல்தியான வெள்ளை கொண்டக்கடலை சாட் ரெடி. இப்போ மாங்காய் சீசன்றதுனால நான் மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் கேரட், குக்கும்பர்லாம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஈஸியான அதே டைமில் நல்ல சத்துள்ள வெள்ளை கொண்டக்கடலை சாட் ரெடி. வெள்ளை கொண்டக்கடலைக்கு பதிலாக கருப்பு கொண்டக்கடலை, பட்டாணி யூஸ் பண்ணி கூட இது மாதிரியே நம்ம சாட் செய்யலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண வெங்காயம்,
தக்காளி, மாங்காய், கொத்தமல்லி தழை, இது கூட ஓம்பொடியும் சேர்த்து சர்வ் பண்ணணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான இந்த கொண்டக்கடலை சாட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.